சிறந்த பொருளாதார நிபுணர், சிறந்த ஆலோசகர், பண்பாளர், கல்வியாளர், பேராசிரியர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட மன்மோகன் சிங் அவர்கள் 13வது இந்திய பிரதமராக பதவியேற்று இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்தபோது மீட்பராக வந்தவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தது மிக வேதனைக்குரிய விஷயம். தான் வகித்த பதவிக்கு கண்ணியம் குறையாமல் மாண்பை காப்பாற்றிய ஒரு பண்பாளர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் என்பவர் யார், எங்க பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த இந்தியாவில் பஞ்சாப் மாகாணம், அதாவது ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணம் இப்போ அது பாகிஸ்தானில் இருக்கு. அது காங்கிற பகுதியில் தான் பிறந்தவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். அந்த பிரிவினையுடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோன்னா மன்மோகன் சிங் ஒரு அடையாளம் வாழ்ந்தார். அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாத அவருடைய ஆட்சியின் கீழே நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாரத தேசம் பொருளாதாரத்தில் பின்தங்கும் பொழுதும் ஒரு மிகப்பெரிய அதாவது அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு மீட்பரா வந்து காப்பாற்றியவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். எதிர்கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய கண்ணியம் மிக்கவர் மன்மோகன் சிங் அவர்கள். தன்னுடைய கருத்துக்களை எந்த சமயத்திலையும் கண்ணியம் குறையாம எதிர்கட்சிக்காரர்களே பாராட்டுவிக்க வகையில சொல்லக்கூடிய பண்பாளர் மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் என்பவர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தார், அவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு எளிய குடும்பம் தான் மன்மோகன் சிங் குடும்பம். அவர்கள் பிறகு கல்வியில சிறந்து விளங்கினதுனால நல்ல பொருளாதார நிபுணரா மேம்பட்டாரு. அது மட்டும் இல்லாம சிறந்த நிர்வாகியாகவும் செயல்பட்டாரு. நிதி ஆலோசகராகவும் திட்டக்குழு அமைச்சகத்தினுடைய தலைவராகவும் அதே மாதிரி ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராகவும் பதவி வகித்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினதுல முக்கிய பங்கு வந்து மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய இளமை காலம் அதிகாரிகளாகத்தான் பணிபுரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்திருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்ததே வந்து ஒரு ஆச்சரியம், அபூர்வம்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வழக்கமான பணிகளை தன்னுடைய அலுவலகத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரதமர் அலுவலகத்திலிருந்து அந்த செயலாளர் வந்து நீங்க நிதி அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய வழக்கமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அடுத்த நாள் வந்து நரசிம்மர் அவர்கள் போன் பண்ணி நல்ல உடைகள் இருந்தா போட்டுட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னு கேட்டா உங்களை நிதியமைச்சர் நியமிச்சிருக்கோம், வந்து பதவி ஏற்றுக்குங்க அப்படிங்கிறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அதிகாரத்தை தன் கையில வசப்படுத்திக்கிட்டாரு. அமைச்சர் பதவியை கூட எளிமையா வந்து எடுத்துக்கிட்டவரு மன்மோகன் சிங் அவர்கள். அதனாலதான் அவர் சொல்லுவாங்க, அதிகாரத்தை விரும்பாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லணும்னா மன்மோகன் சிங் எப்பவுமே ஒரு இடம் உண்டு. அவரு திடீர் வந்து அரசியல்வாதி. அவர் வந்து என்ன அரசியல் பயணிச்சாலும் அவர் பொருளாதார நிபுணராக தான் மின்னிக்கிட்டே இருந்திருக்க, சிறந்த நிர்வாகியாக தான் இருந்திருக்காருன்னு சொல்ல முடியும். அவர் ஆட்சி காலத்துல இந்தியா தொட்ட உயரம் அசாத்தியமானது. இது வரைக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சியை நம்மளால பெறவே முடியல. 1991 நரசிம்மர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிகழ்வுல பின்தங்கி இருந்து இந்தியா திவாலான சமயத்தில் இருக்கும் பொழுது தாராளமயம், உலகமயம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ஒரு ஆலோசனை அவர் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தால் நம்ம இந்தியா வந்து என்ன நிலைமையை போயிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியும். இப்ப இருக்கிற இலங்கை எந்த நிலைமையில திவாலாகி எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமையில இந்தியா இருந்திருக்கும். அது ஒரு அபாயகரமான விஷயம். ஏன்னா இலங்கைங்கிறது சிறிய நாடு, இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. நம்ம என்னவாக ஆகியிருப்புமேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக நமக்கு வந்து நாட்டை வழி நடத்தி நிதியமைச்சராக இருந்து சில நல்ல திட்டங்களை ஏற்றுமதியில் இறக்குமதியில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அந்நிய செலாவணியை பெருக்கி இந்தியாவோட சிறத்தன்மையை பாதுகாத்ததுல நரசிம்மர் கைகளை ஆட்சியை வலுப்படுத்தினதுல மன்மோகன் சிங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு எப்பவுமே. அதே போல அவர் பிரதமராக இருக்கும்போது உலகமே வந்து பொருளாதார மந்தனை ஏற்பட்டது. என்ன செய்ய போறோம்னு சொல்லி எல்லா நாளும் கை பிசைஞ்சு இருக்கிற சமயத்துல தன்னுடைய சிறந்த ஒரு ஆளுமையால பொருளாதார வல்லுமையால பாரத தேசத்தை நல்லபடியா வழிநடத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு போனவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவர் சத்தியமா சொல்றேன், அவர் மட்டும் அந்த சமயத்துல பிரதம மந்திரியா இருந்தவே ஆனால் நம்மளுடைய இந்தியா பொருளாதாரத்துல இன்றைய அடைஞ்சிருக்க வெற்றி அடைஞ்சிருக்குமா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இந்தியாவுக்கு ஏற்படும் சிக்கட்டான சூழலிலும்
நம்மளை காப்பாற்றினவர் மன்மோகன் சிங் அவர்கள் என்று ஐயமில்லாமல் சொல்லலாம். ஏன்னா அவருடைய பொருளாதார அறிவு ஞானம் என்பது ஆகச்சிறந்ததாக இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் அமைதியான அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அமைதியான அரசியல்வாதி தான். ஆனா அவருடைய செயல் வீரியமிக்கது. தன்னுடைய எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும்போது கூட அவர்களுக்கு கண்ணியம் குறையாம மாண்புமிக்க பதில் மூலமா அதை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு ஆளுமை மன்மோகன் சிங் அவர்களுக்கு எப்பவுமே உண்டு. சரி, நல்ல பிரைம் மினிஸ்டர், நல்ல பொருளாதார நிபுணர், நல்ல கல்வியாளர், நல்ல பேராசிரியர், இவர் மேல எந்த விமர்சனமே வரலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பாகவே ஆட்சியாக தான் அவர் கொடுத்தாரு. அடுத்த கட்ட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது அவருக்கு பல சிக்கல்களை உண்டாச்சுன்னு தான் சொல்ல முடியும். அவர் கொண்டு வந்த சட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் கிழிச்சதா இருக்கட்டும், பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததாக இருக்கட்டும், அனைத்தையுமே அவர் அமைதியா கடந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணாரே தவிர, அதுக்காக எந்த ஒரு எதிர்வினையும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸா, ஒரு கண்ணியம் குறைவா, ரசக்குறைவான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டதே கிடையாது. அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்புல கூட கண்ணியம் குறையாம பேசினவர்ல முதன்மையானவர். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து, பத்திரிகைகளோட கேள்விகளுக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாம பதில் சொன்ன பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மன்மோகன்ஜி அவர்கள். அது மட்டும் கிடையாது, மன்மோகன் சிங் அவர்கள் அவர் கொண்டு வந்த திட்டத்திலே சரி பொருளாதாரத்தில் பண்ணிட்டார். மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவைகளை ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கார் சத்தம் இல்லாம அப்படின்னு சொல்ல முடியும். ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம், சாமானியனுக்கும் அதிகாரம் மிக்கவர்களுக்குமான ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது மட்டும் நம்ம என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மேம்போக்கத்தனம் இருக்கும்போது ஆர்டிஐ, அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கொண்டு வந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். அவர் ஒரு சமயம் நம்ம சொல்லியிருக்காரு மேடைகள் பேசும்போது, வரலாறு எனக்கு கருணை காட்டும். அது பல விமர்சனங்களுக்கு பிறகு அவர் உதிர்த்த ஒரு வார்த்தை அது. வரலாறு எனக்கு கருணை காட்டும், வரலாறு என்னை பற்றி நினைவில் கொள்ளும் அப்படின்னு சொன்னாரு. அதை உறுதிப்படுத்தி தான் அவர் ஆட்சி நடத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். மன்மோகன் சிங் நம் மண்ணில் வாழும் காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமது பெருமை.